சார் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில குறிப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார்? ஸோ பொதுவா கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும், இதுவரைக்கும் குரு 11, 10 இந்த 2 ராசியில தான் இப்ப இந்த வக்ரகதியில இருப்பார். அவங்கள பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துல இருப்பாரு. பொதுவாவே 10ல் குரு பதவி போகும் அப்படிலாம் பாரம்பரியமா அந்த காலத்தில சொல்லியிருக்கு. அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. மெயினா அத நம்ம முடிவுக்கு வந்துரணும். ஏன்னா, குரு 10ல இருக்கக்கூடிய காலங்கள்ல யாரெல்லாம் வேலையில இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ வேலையிலேயே பற்றி சின்ன சின்ன பயம் இருந்தால் கூட குரு அவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்த பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்ப வேலைய பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் ப்ரமோஷன எதிர்பார்த்தாங்க, அல்லது இன்கிரிமென்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ எதிர்பார்த்தவங்க. ஏன்னா குருன்னா மானிட்டரின்னு அர்த்தம். பண வசதின்னு அர்த்தம். ஸோ வேலையில இவ்வளவும் எதிர்பார்க்குற ஹைக் எதிர்பார்த்தவங்க, அத்தனை பேருக்கும் இந்த வக்ர பேச்சுல நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வேலை போயிரும் அப்படிங்கிற மாரியான சிச்சுவேஷன் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த குரு பயிற்சியில அவங்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும், அது ஒரு பெரிய அவங்கள பொறுத்தவரைக்கும் ப்ளஸ்ஸு. அது மட்டும் இல்ல யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்காங்களோ, சார் நான் வேலைய விட்டு வந்துட்டேன், எனக்கு வேறு ஜாப் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வக்கரகால காலத்தில வேலை கிடைக்கும். அது இல்லாம நான் வேலைய விட்டு என்னைய தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணாங்கன்னா வேலை கிடைக்கும். குறிப்பா யாரெல்லாம் ஏஜ்டு பெர்சன் இருக்காங்களோ, அவங்க நான் வேலைக்கு ட்ரை பண்ணா கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே அவங்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஸோ ஜாப்ங்கிறது அவங்கள பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மா இருந்துகிட்டே இருக்கும்.